புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி மீது ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் 47 வயதாகும் சிவபெருமாள் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி என 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை மர்ம நபர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தியதோடு வீட்டில் இருந்தவர்களை தாக்கியதாக சிவபெருமான் கொடுத்த புகாரின் பெயரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் சிவபெருமான் மூத்த மகன் சிவபிரகாஷ் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவராக உள்ளார். அவருக்கு அப்பகுதியில் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர். அதனை முரளி என்பவர் கிழித்துள்ளார். இது குறித்து அவரது தாயார் கேட்டதற்கு தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து இருதரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டது. பேனர் கிழித்ததற்கு முரளி மன்னிப்பு கேட்டதால் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படாமல் சமாதானமாக சென்றனர். தனது ஆதரவாளரை காவல் நிலையம் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள்பாண்டி, அருள்குமார், சாரங்கபாணி, முரளி, சஞ்சய், ரவி, சர்வின், விஜயபாரதி, கணேஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களது தந்தை சிவபெருமான் மற்றும் தாயார் ஆகியோரை சராமாரியாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி நிர்வாகி அருள்பாண்டி மற்றும் அருள்குமார் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள 9 பேரையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாவாணர் நகரில் முன்விரோதத்தில் இருவரை கத்தியால் வெட்டிய 4 பேரை ரெட்டியார்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பாவாணர் நகரை சேர்ந்தவர் 47 வயதாகும் கோபாலகிருஷ்ணன், 34 வயதாகும் தமிழ்மணி ஆகியோருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், சக்திவேல் இவர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் கோபாலகிருஷ்ணன், தமிழ்மணி ஆகிய இருவரும் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ராஜேஷ், சக்திவேல் உள்ளிட்ட 4 பேர் 2 பைக்குகளில் வந்தார். கோபாலகிருஷ்ணன், தமிழ்மணி இருவரையும் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இருவரும் பலத்த காயத்துடன் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புகாரின் பெயரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து ராஜேஷ், சக்திவேல் உள்ளிட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக வன்முறைகளுக்கு காரணமான ரெஸ்டோ பார்களின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் வீதிக்கு வீதி உள்ளதால் வன்முறை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. எனவே ஏற்கனவே உள்ள மதுபான விடுதிகள், ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், புதிதாக ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்குவதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்த அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில தலைவர் முனியம்மாள், இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் தலைவர் தசரதா, தேசிய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் தலைவர் மல்லிகா ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கினர். மாதர் சங்கங்களின் நிர்வாகிகள் இளவரசி, அமுதா, விஜயா, உமா சாந்தி, சக்தியா, சுமதி, சரோஜா உள்ளிட்ட திரளான பெண்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக பெண்கள் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய கட்டுமானத்தில் நடந்திருக்கும் ஊழல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய பேருந்து நிலையம் கடந்த 1980 கட்டப்பட்டது. கோவில் ஏரியாக இருந்த இடத்தை அப்போதைய அரசு கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாகவும் உறுதியாகவும் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது. கடந்த 40 ஆண்டுகள் விரிசல்கள் ஏற்படாமல் உறுதியுடன் இருந்தன. மக்கள் தொகை பெருக்கம், சுற்றுலா பயணிகள் வருகையால் இட நெருக்கடி ஏற்பட்டதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பஸ் நிலைய விரிவாக்க பணிகள் கடந்த 2023 ஆண்டு ஜூலையில் துவங்குகின்றன. இந்த பேருந்து நிலையம் மாடி திட்டத்தின்படி பணிகள் துவங்கப்பட்டதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. தரைத்தளத்திற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் அதற்கேற்ப கட்டுமானத்தை திட்டமிட்டிருக்க வேண்டும்.
ஒரு சதுர அடி கட்டுமானத்திற்கு ரூபாய் 5,000 செலவழித்திருப்பதாகவும் கூறும் ஸ்மார்ட் சிட்டி துறை மத்திய அரசு பணம் மற்றும் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டுமானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு, மழைநீர் சேகரிப்பு, காவல் கண்காணிக்கும் இடம் போன்ற பல முக்கிய அம்சங்கள் இடம்பெறவில்லை. இதை கவர்னர் மற்றும் முதல்வர் கவனத்தில் கொண்ட இதில் நடந்திருக்கும் முறைகேடு மற்றும் ஊழல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நாளை முதல் சூறாவளி காற்று வீசும் என மீனவர் நலத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் பொறுப்பு தெய்வசிகாமணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிக்கையின்படி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 26ஆம் தேதி தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 27, 28 தேதிகளில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறும், நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மேலும் கடலில் உள்ள விசைப்படகுகள் அனைத்தும் 25ஆம் தேதிக்கு கரை திரும்ப வேண்டும், இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி கடலூரில் நடைபெறும் அரசு விழாக்களில் பங்கேற்க புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுச்சேரியில் மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கழக விழாக்களில் பங்கேற்க சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் மாவட்டத்திற்கு செல்லும் வழியில் புதுச்சேரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், தொகுதி தலைவர் ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் கொடுக்கிறது. இங்கு அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறம் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கடைபிடிக்கின்றனர். நேற்று விடுமுறை தினம் என்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியில் இருந்து வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்ததால் சண்டே மார்க்கெட் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. முதியால்பேட்டை குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் துணைவியார் ராம வைத்தியநாதன், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 50,000 வைப்பு தொகை, திருமண உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் உதவித்தொகை மற்றும் தாய்மார்கள் கருவுற்ற முதல் குழந்தை பிறப்பது வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு கண்காணிப்பு என பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு 5 வயது வரை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலம்
அவர்கள் எந்த நோய் பாதிப்புமின்றி ஆரோக்கியமான குழந்தைகளாக விளங்குவார்கள் என்றார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு மற்றும் கிளை செயலாளர் கூட்டம் பாக்கமுடியான்பட்டு காரல் மார்க்ஸ் படிப்பகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர்கள் முருகன் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் மாநில குழு முடிவுகள், எதிர்கால வேலைகள் சம்பந்தமாக பேசினார். தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் எழிலன், செல்வம் ஆகியோர் பேசினர். தொகுதி பொருளாளர் தனச்செழியன், தொகுதி குழு உறுப்பினர்கள் லோகோ, ரவிச்சந்திரன், தியாகு, முருகன், ஆறுமுது, வெங்கடேசன், கிளை செயலாளர்கள் சண்முகம், மாரிமுத்து, சிவகுமார், பிரதீபன், கார்த்திகேயன், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் டிசம்பர் 26 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு தொடக்க விழா தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் சிறப்பான முறையில் கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த தீபாவளிக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள 10 வகையான பொருட்கள் கார்பெட் மூலமாக மானிய விலைகள் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தீபாவளி பண்டிகை முடிந்து 1 மாதம் ஆகி போகிறது. இதுவரை தீபாவளிக்கு வழங்குவதாக சொன்ன 10 வகையான மளிகை தொகுப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே இனியும் காலம் கடத்தாமல் உடனடியாக அறிவித்த பொருட்களை வழங்க வேண்டும். இனியும் காலம் கடத்தினால் மக்களை திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் நல உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நலசங்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்தது. சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு நல உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அசோக் பாபு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சங்க தலைவர் மோகன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு 3% உயர்த்தி தர வேண்டும், இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், கல்லூரி விரிவுரையாளர்கள் பதவிக்கு தமிழ் மொழியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், அரசு பணியில் முன்னாள் ராணுவ வீரர்களை நியமிக்க வேண்டும், 3 மாதத்துக்கு ஒருமுறை குறைகேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அரவிந்தர் ஆசிரமவாதியிடம் போலி ஆன்லைன் பங்கு சந்தை இணையதளம் மூலம் 6 கோடி ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த அஷித் குமார் மிஸ்ரா 67 வயதாகும் அரவிந்தர் ஆசிரமம் புக் ஸ்டால் கண்காணவர். கடந்த 20 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் பண முதலீடு செய்யும் தொழிலும் செய்து வந்தார். கடந்த அக்டோபர் மாதம் அடையாளம் தெரியாத நபர்களின் வாட்ஸ்அப் குழுவில் ஆஷித் குமார் மிஸ்ராவை சேர்ந்தனர். அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, அதிக லாபம் தரும் முதலீடுகள், இரட்டிப்பு லாபம் தரும் முதலீடுகள் குறித்து வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டு வந்தனர். ஒரு நாள் அஜித் குமார் மிஸ்ரா எப்படி முதலீடு செய்வது என வாட்ஸ்அப் குழுவில் கேள்வி எழுப்பினார். உடனே மர்ம நபர் ஆஷித் குமார் மிஸ்ராவை தொடர்பு கொண்டு இரட்டிப்பு லாபம் தரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பயிற்சி அளித்ததுடன் சிறிய தொகையை முதலீடு செய்ய தூண்டினார். ஆஷித் குமார் மிஸ்ரா சிறிய தொகையை முதலீடு செய்ததும் உடனடியாக பணம் இரட்டிப்பாக கொடுத்தனர். இதனை நம்பிய அஜித் குமார் மிஸ்ரா மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் தொடர்ச்சியாக ரூபாய் 6 கோடி வரை முதலீடு செய்தார். அவரது ஆன்லைன் பங்கு சந்தை போர்ட்டில் மொத்தமாக ரூபாய் 25 கோடி லாபம் கிடைத்துள்ளது போல் காண்பித்தது. தனது பணத்தை வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சித்த பொழுது ஆன்லைன் போர்ட்டல் பக்கம் முடக்கியது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஜித் குமார் மிஸ்ரா புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் படம் ஏமாற்றிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சண்முகாபுரத்தில் பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. பன்னாட்டு ஆரிவா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி, கோஸ்ட் பாண்டிச்சேரி, மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை ஆகியவை இணைந்த இலவச பொது மருத்துவ முகாமை அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா நகரில் நடத்தினர். முகாமிற்கு லயன்ஸ் கிளப் ஃபார் பாண்டிச்சேரி கோஸ்ட் சங்க தலைவர் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி முகாமை தொடங்கி வைத்தார். முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி, செயலாளர் விஜய் ஆனந்த்,
பொருளாளர் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் பொது மருத்துவ மகப்பேறு எலும்பு முறிவு குழந்தைகள் நலன் தோல் காது மூக்கு தொண்டை கண் பரிசோதனை செய்யப்பட்டார். சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமில் சண்முகாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்படுத்தினர். சேனல் முகாமில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளையின் தலைவருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, டாக்டர் உஷா ராம்குமார், டாக்டர் சூர்யா கௌதம், பிரசன்னா ஆகியோர் செய்திருந்தனர். திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு புதுச்சேரியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பங்கேற்க புதுச்சேரியிலிருந்து சிவனடியார்கள் நடைபாதையாக செல்வது வழக்கம். அதன்படி இன்று காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நடைபாதையாக 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். முன்னதாக வேதபுரீஸ்வரர் ஆலயம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் பார்வதி சுவாமிகளுக்கு தீபாரதனை காட்டி ஓம் நமச்சிவாய என கோஷமிட்ட சிவபக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி திருபுவனையில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் வீடு வீடாக சென்ற துண்டு பிரச்சுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பின்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருபுவனை தொகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் தமிழக வெற்றி கழகத்தின் திருபுவனை தொகுதியில் ராஜா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், அபிமன்னன், மணிகண்டன், ஜெயக்குமார், சிவபிரகாஷ், தேவா, செல்வகுமார், ராஜேஷ், தமிழ், சுமித்ரா, ஜீவா, அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வீதி வீதியாக சென்று வீடுகளில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். BSNL ஊழியர் சங்க புதுச்சேரி மாவட்ட 11வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி BSNL ஊழியர் சங்க 11வது மாவட்ட மாநாடு ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. காலை கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் தலைமை தாங்க மாவட்ட உதவி செயலாளர் ஏழுமலை வரவேற்புரை ஆற்றினார். அகில இந்திய பொதுச் செயலாளர் அபிமன்யு துவக்க உரையாற்ற செயல்பாட்டு அறிக்கை, வரவு செலவு சமர்ப்பித்தல், அமைப்புகளை புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் BSNL எதிர்காலமும் நமது கடமையும் என்ற தலைப்பில் சேவை மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் ராஜு, முதன்மை பொது மேலாளர் திலகவதி, துணை பொது மேலாளர் சம்பத், மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், மாநில அமைப்பு செயலாளர் கலியசெல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்ததால் தொடர்ந்து படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விராம்பட்டினம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் ராஜீவ்காந்தி நகர கிழக்கு பகுதியில் 12.15 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் நாகூர் தோட்டம் பகுதியில் ரூபாய் 17.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியம் மூலம் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் துதர்சன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், கிராம பஞ்சாயத்து தாரர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிறுவனர் முருகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முருகராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாமினை முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற
கோதண்டராமன் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முருகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று காலை கலைமாமணி ஈட் பவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் ஆர் தமிழ்வாணன் தலைமையில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமை முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்ற கோதண்டராமன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழா கமிட்டி சண்முகம் அன்பரசன், சீனிவாசன், சுப்ராயன், வெங்கடேசன், மாதவன், முருகன், மகளிர் அணி அஞ்சலாட்சி, லதா, செல்லின், அமலமேலு, விண்ணரசி உட்பட பல கலந்து கொண்டனர். என் கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த பிறந்தநாள் விழாவையொட்டி 25ஆம் தேதி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும், நாளை மறுநாள் 26ஆம் தேதி அரியாங்குப்பத்தில் உள்ள புதுவை காமராஜர் மக்கள் பேரவை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட கட்சி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.